இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதாவது தன்னுடைய சொந்த மச்சானை வச்சு அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை ஒழிச்சதில் ஸ்டாலினுடைய பங்கு தான். அப்போது அவர் நீண்ட காலமாக வன்னியர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு, தமிழர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. இவர் அதை புரிஞ்சிக்காம அது ஸ்டாலின் ஆகோ ஓகோ அப்படி இப்படின்னு புகழ் பாடிட்டு இன்றைக்கு ஒரு 2 ஈர்க்கைக்காக அதிகபட்சமாக போனால் ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருந்தா இந்த கருத்தை பேசாமல் இருந்திருப்பார்ல. அப்போது இது வேல்முருகன் அவர்கள் சொல்கிறது ஒரு சந்தர்ப்பவாதம். அவருக்கு ஒன்றும் தமிழர் மேலேயும் அக்கறை கிடையாது, தன் சாதிகாரம் மேலேயும் அக்கறை கிடையாது. ஏன்னா நீ அதை முதல்ல எடுத்துக்கணும்ல, 10.5 கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கடுமையாக போராடி இருக்கணும்ல. அவர் சொல்றாரு தினமுமே சட்டசபையில போர்க்களமாக தான் பேசிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் நாம மறுக்கல, அவர் பேசிட்டு இருந்தார். ஆனால் இவங்க கொடுக்கல. ஆனால் கொடுக்கலங்கிறப்போ அங்கே இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை அன்னைக்கே வந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய தலைமையாகவே எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஆட்சி முடிய போகிற சமயத்தில் அவங்களுக்கு தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு தொகுதி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. சும்மா கொடுக்கக்கூடிய பிரேமலாவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் 10 விழுக்காடு 10 தொகுதி கொடுக்குறப்போ திருமாவளவனுக்கெல்லாம் 15-20 கொடுத்துருக்கலாம். 8 தான், அதுவும் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. அந்த 2 பொது தொகுதி. அப்படி அவருக்கே கொடுக்காத இருக்கப்போ அப்புறம் இவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க?